இன்னைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஃப்ரீயா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். பட் ரொம்ப சீக்கிரமாவே நம்ம எப்படி பெட்ரோல்ல இருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு மாறதுக்கு நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுத்தது, ரொம்ப பெரிய டைம் எடுத்தது. பட் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டைம் வந்து ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல இருந்து ஆல்டர்னேட்டிவா சடனா நம்ம வந்து வேற ஒரு வெஹிக்கிள் கூட சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. என்னடா சொல்ற, இப்பதானே எலக்ட்ரிக் வெஹிக்கிளே வருது, அதுக்குள்ள இன்னொரு வேரியேஷனா அப்படின்னு நினைக்கிறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். கம், லெட்ஸ் கோ டு த டாபிக். ஹாய், ஹலோ, வெல்கம் டு லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. இன்னைக்கு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்ன்றது அதிகமாயிட்டே போகுது. இது என்ன, எதோட ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸோட ஆல்டர்னேட்டிவ் தான் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். இந்த இவி வெஹிக்கிள்ஸ்க்கும் ஆல்டர்னேட்டிவா இப்போ இன்னொரு வெஹிக்கிளும் கண்டிப்பா வரப்போகுது. அதை விட பவர்ஃபுல்லான ஹைட்ரஜன் ஃபியூயல் பவர் கார்ஸ் வந்து இப்போ வரப்போகுது. வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு டாக்கும் இருக்கு. ஈவன் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த டாக் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால தான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு வாங்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஹைட்ரஜன் ஃபியூயல் பவர் கார்ஸும் வரப்போகுது அப்படின்றத ஒரு டாக் இருக்கு. ஸோ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியவே மாற்றி போடுறதுக்கான பவர் இந்த ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கு. அப்போ இது நம்ம புரிஞ்சிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஹைட்ரஜனை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹைட்ரஜன் நம்மளுக்கு எங்க இருந்தெல்லாம் கிடைக்குது, இது எந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹைட்ரஜன்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியாது நம்மளோட லைஃப்ல. இந்த யூனிவர்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து ஹைட்ரஜன் எலிமெண்டால தான் வந்து சர்வைவ் ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ ஏங்க, பல ஸ்டார்ஸோட பவர் சோர்ஸே வந்து ஹைட்ரஜன் தான். ஈவன் சன், இந்த சூரியனுக்கே வந்து பவர் சோர்ஸ் வந்து ஹைட்ரஜன் தான். ஸோ இந்த யூனிவர்ஸில் ஹைட்ரஜன்ன்றது தவிர்க்கவே முடியாத ஒரு எலிமெண்ட்டாக இருக்கு. இந்த உலகத்தில் சர்வைவ் ஆகிற எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் இருக்கு. ஈவன் தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணியில் ஹைட்ரஜன் இருக்கு. ஈவன் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிற எல்லா ஜீவராசிலையும் ஹைட்ரஜன்ன்றது இருக்கு. ஈவன் மனித உடம்புல கூட கிட்டத்தட்ட 10 to 12% ஹைட்ரஜன்ன்றது இருக்க தான் செய்யுது. ஈவன் ஃபுட் ப்ராசஸில் ஹைட்ரஜன் இருக்கு, ஸ்டீல் மேக்கிங்கில் ஹைட்ரஜன் இருக்கு, ஈவன் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸில் ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரஜன்ன்றது அவாய்ட் பண்ண முடியாமல் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன்ன்றது நிரம்பி இருக்கு. இவ்வளோ ஏன், ராக்கெட்டை அனுப்புறதுக்கும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஈவன் ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் தேவைப்படுது. ஸோ இவ்வளோ விஷயத்துலையும் ஹைட்ரஜன்ன்றது நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி உலக அளவில் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூலிங் மெத்தடுக்கு என்ன பண்ணலான்னு வேர்ல்டே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்து நிற்கிறது ஹைட்ரஜன். பிகாஸ் ஹைட்ரஜனால் கார் ஓடும்போது ஸோ அதுலேருந்து வர ஒரே எக்ஸிஸ்ட் வாட்டர் மட்டும்தான். ஸோ பொல்யூஷனுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போது இந்த வேர்ல்டே வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக மாறிடும். ஸோ இந்த சோர்ஸ் தான் ஒரே பெட்டர் சோர்ஸ் அப்படின்றது இன்னைக்கு எல்லாரோட தாட்ஸாகவும் இருக்குது. ஈவன் இவ்வளோ ஏங்க, டொயோட்டா, நம்ம டொயோட்டா கம்பெனி வந்து எலக்ட்ரிக் கார்ஸே நாங்கள் மேக் பண்ண போகிறது இல்லை, நாங்கள் ஒன்லி ஹைட்ரஜன் கார்ஸ் தான் நாங்கள் மேக் பண்ண போகிறோன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்டில் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ண போகிறது இந்த ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் தான். அப்போது நம்ம இதை பற்றி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் நல்லாவே புரியும். ஸோ இந்த ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, அட்டாமிக் சிம்பிள் பார்த்தீங்கன்னா H. ஹைட்ரஜனுக்கு கலர் இல்லை, ஸ்மெல் இல்லை, இந்த சேம் டைம் டேஸ்ட்டும் இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்டான எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனை நீங்கள் தனித்தன்மையாக பார்க்கவே முடியாது, அதை எதுலேருந்தும் நம்ம எடுக்க முடியாது. அது எதுலேருந்துலாம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா வாட்டர்லேருந்து கிடைக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்லேருந்து கிடைக்கும், மீத்தேன்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான சோர்சஸ்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன்ன்றது கிடைக்கும். நீங்கள் தனியாக அதை வந்து எடுக்கவே முடியாது. ஐ மீன் அதுக்குன்னு ஒரு தனி காம்பவுண்ட் கிடையாது. இந்த நைட்ரஜன்ன்றது 17th செஞ்சுரியிலேயே வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் அதுக்கு பேர் வைக்கல. பட் அதுக்கு பேர் வச்சது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th செஞ்சுரி 1783ல ஆன்டாய் லவாய்சர் அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு நைட்ரஜன் அப்படின்ற பேர் வச்சாரு. ஸோ அவர் தான் வந்து ஆக்சிஜனும் நைட்ரஜனும் கலந்தது தான் வந்து வாட்டர் அப்படின்றது அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நைட்ரஜன் என்ற பேரும் வந்து அவர் தான் வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த ஹைட்ரஜனை பற்றி நிறைய சயின்டிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதனால நம்மளுக்கு என்ன யூஸ் ஆகும், எந்த அளவுக்கு இது யூசேஜா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த ஹைட்ரஜனை வச்சு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போதான் இது ரொம்ப லைட் வெயிட் கேஸா இருக்குது அப்படின்றது அவங்க ரிசர்ச் பண்ணதுல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அப்புறமா அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பெரிய பெரிய பலூன்ஸ், இந்த ராட்சச பலூன்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி பெரிய பெரிய பலூன்ஸ்ல இந்த கேஸை ஃபில் பண்ணி
பறக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அடுத்த ரெவல்யூஷனை பார்த்தீங்கன்னா ஏர்ஷிப்ஸ். இதுல வந்து இந்த நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணி பறக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது இந்த ஹைட்ரஜன் கேஸ் தான். பட் இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம் மைண்ட்ல, சரி இது 17th செஞ்சுரியிலேயே அப்ப கண்டுபிடிச்சாச்சு, பேரெல்லாம் வச்சாச்சு, அப்ப ஏன் இத்தனை வருஷமா அதை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணல அப்படின்ற கொஸ்டின் கண்டிப்பா மனசுல இருக்கும். பட் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் கேஸை வந்து அதிகமா டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணாததுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஏர்ஷிப்ஸ்ல அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு. ஸோ இந்த ஏர்ஷிப்ஸ்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சதால ஒரு பெரிய டிசாஸ்டர் ஒன்று நடந்தது. அதுதான் மெயின் ரீசன். இதை இவ்வளோ வருஷமா வந்து யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு பெரிய தயக்கம் காட்டுறதுக்கான ரீசன் வந்து அந்த ஒரு டிசாஸ்டர் தான். என்ன அப்படின்னா, ஜெர்மனில இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்க நியூ ஜெர்சிக்கு டிராவல் ஆகிட்டு இருக்கும்போது நடு வானத்துல அப்படியே வெடிச்சு செதறி கடல்ல விழுந்தது. இதுதான் ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறுச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல அப்படியே அது ஹோல்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட்டா இதை வேர்ல்டே பார்த்தது. கிட்டத்தட்ட 36-38 பேர்கிட்ட அதில் இறந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஹைட்ரஜன் கேஸை வந்து இத்தனை வருஷமா டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணாம இருந்ததுக்கு. அதுக்கப்புறமா இந்த நைட்ரஜனை யாருமே யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்ச டைம்ல மறுபடியும் அந்த நைட்ரஜனை யூஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் முன்ன வந்தாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாசா உருவானதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ராக்கெட்ஸை வந்து நம்ம அனுப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கேஸ் வந்து நைட்ரஜன் கேஸ் தான்றது முடிவு பண்ணி, அதை ஆனால் ரொம்ப ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப திறமையாகவும் அதை ஹேண்டில் பண்ணால் நிச்சயமா இதை நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ராக்கெட் அனுப்புறதுக்கு அப்படின்றத முடிவு பண்ணி அவங்க தான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இதை பல கண்ட்ரீஸும் வந்து முன் வந்தாங்க. சரி நம்மளும் வந்து ராக்கெட் அனுப்புறதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் பல ராக்கெட்ஸை அனுப்புறதுக்கு இந்த நைட்ரஜன் கேஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான சோர்ஸாக இருக்கும்ன்றதை டிசைட் பண்ணி இன்னைக்கு எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இந்த நைட்ரஜன் வந்து ராக்கெட் அனுப்புறதுக்கு இந்த நைட்ரஜன் கேஸை தான் வந்து பெரிய சோர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த ராக்கெட் அனுப்புறதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் இப்போ ஸ்பேஸ்ல இருக்க ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பவர் ஜென்ரேட் பண்றதுக்கும் இந்த நைட்ரஜன் கேஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து வர அந்த எக்ஸ்டர்னல் வாட்டரை தான் வந்து அங்க இருக்க சயின்டிஸ்ட் குடிக்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் ஆனா இன்னமும் வந்து டிரான்ஸ்போர்டேஷனுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்ற அந்த ரிசர்ச் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கு. பட் 100% அது வந்து சக்சஸ் பண்ணிடுவாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் இன்னைக்கு இந்த நம்ம பெட்ரோலெல்லாம் வர பொல்யூஷன் வந்து பயங்கரமா இருக்கு. இதனால என்விரான்மெண்ட்டே வந்து ரொம்ப பாதிக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா கண்டிப்பா இது இருக்கும்ன்றது இன்னைக்கு நிறைய பேரோட நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, ஈவன் இப்போ பெட்ரோலியம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த யூனிவர்ஸ் சர்வைவ் ஆகணும்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கண்டிப்பா தேவைப்படுது. அதனால இப்போ ரொம்ப டீப்பான ரிசர்ச்ல நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த ரீசன் தான் இன்னைக்கு எல்லாரோட தாட்ஸ்லயும் இருக்கிறது ஹைட்ரஜன். ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸ்ன்றது பெட்ரோலுக்கு ஈக்குவலான ஒரு சோர்ஸ். நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இப்போ அது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எப்படியாவது இந்த ஹைட்ரஜனை வந்து டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ண முடியுமான்றது பெரிய ரிசர்ச் போயிட்டே இருக்கு. இந்த ஹிண்டன்பர்க் டிசாஸ்டர் வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸை டைரக்ட் கேஸ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணதால தான் வந்து இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடந்தது. ஸோ அதை வேற எந்த ரூட்ல வேற எந்த மாதிரி அதை யூஸ் பண்ண முடியும், அதை எலக்ட்ரிக்கல் சோர்ஸ்ல கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியுமான்ற ரிசர்ச் தான் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் ஃபார்ம்ல வந்து இதை யூஸ் பண்ணா இந்த அளவுக்கு ஆபத்து இருக்காது வராது அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த ரிசர்ச் இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்றதுல இன்னொரு சில அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ் தான் ரேஞ்சில் இருக்கு. பட் இந்த நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்றதால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் 600க்கு மேல கிராஸ் பண்ற அளவுக்கு ஸ்பீட் போக முடியும். அந்த அளவுக்கு இதுல எஃபிஷியன்சி இருக்கு. இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை சார்ஜ் போடுறதுக்கு மினிமம் ஒரு 4 hours 5 hours இல்லை 8 hours கூட தேவைப்படுது. பட் இந்த நைட்ரஜன் கேஸ் வெஹிக்கிளை வந்து நீங்க ரீஃபில் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பெட்ரோல் பம்ப்ல போயிட்டு நீங்க எப்படி பெட்ரோல் ஃபில் பண்றீங்களோ அந்த மாதிரி ஃபில் பண்றது தான் இது. ஸோ அதனால இது ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தாலும் நம்மளுக்கு அது ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. ரொம்ப ஈஸியா ரீஃபில் பண்ணிக்க முடியுது. பேட்டரி மாதிரி ரீசார்ஜ் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. பொல்யூஷன் கிடையாது, வாட்டர் தான் வெளியே வருது, இதெல்லாமே ஓகே. பட் இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனாலையும் நம்மளுக்கு வந்து பொல்யூஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜனை
உருவாக்குற விதத்தில். இந்த நைட்ரஜன் கேஸை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எங்கேருந்து உருவாக்கப்படுது அப்படின்னா, மீத்தேன்ல இருந்து தான். மறுபடியும் ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து தான் நம்ம இந்த கேஸை பிரித்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு தான் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அப்போது இதுக்கு வேறு வழியே இல்லையா? ஹைட்ரஜனை வேறு வழியாக உருவாக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். தண்ணியிலேருந்து உருவாக்கலாம். ஸோ தண்ணியிலேருந்து உருவாக்கணும் அப்படின்னா, எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் மூலிமா தண்ணியிலேருந்து ஹைட்ரோஜனையும் ஆக்சிஜனையும் தனியாக பிரித்து அதிலிருந்து ஹைட்ரோஜனை மட்டும் தனியாக எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதுக்கு ரொம்ப பியூரான வாட்டர் தேவை. ஸோ சுத்தமான தண்ணின்றது இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இல்லையே, அதுதான் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரோஜனை எலக்ட்ராலிக் ப்ராசஸ் மூலிமா தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கான காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் மூலிமா உற்பத்தி ஆகிற அந்த ஹைட்ரோஜனோட அளவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ்லேருந்து நம்ம நைட்ரஜனை பிரித்து எடுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது, நம்மளுக்கு தேவையான அளவுக்கும் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இது ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. ஓகே, பட் இது நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியாக இருக்குமா, இல்லை ஒரு க்ரீன் எனர்ஜியாக நம்மளுக்கு இருக்குமானா இல்லையே. ஸோ இங்கேயும் நம்மளுக்கு அந்த பொல்யூஷன்ன்றது அதை உருவாக்கும்போது வருதில்ல. ஸோ இந்த ஹைட்ரஜனை உருவாக்கும்போது வர பொல்யூஷனும் நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேயே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இதே மீறி நம்ம வந்து இதை காரில் டிரான்ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஹைட்ரஜன்ன்றது ஈஸியாக ஃபயர் ஆகக்கூடியது. ஸோ காரோட வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த பெட்ரோல் டேங்கெல்லாம் வந்து அவ்வளோ திக்காக ரொம்ப ஒரு தடியாக போட வேண்டியதாக இருக்கும், ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸோடு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து ஆப்வியஸ்லி காரோட வெயிட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு பெட்ரோல் காரில் இருக்கிற பெட்ரோல் டேங்கை விட 3-4 மடங்கு அதிகமாக வந்து ஒரு டேங்க் உருவாக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் கார்ஸில் இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் இருக்கிறதால இப்போதைக்கு அது ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு அமையுமான்றதுல ஒரு பெரிய $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹைட்ரஜனை நம்மளால் எப்படியெல்லாம் உருவாக்க முடியுன்றது அந்த கலர்ஸை வச்சு அவங்க வேரியேஷன் காமிச்சிருக்காங்க. ப்ளூ ஹைட்ரஜன், ப்ரௌன் ஹைட்ரஜன், கிரே ஹைட்ரஜன் அப்படின்னு கலர்ஸ் வைஸ் பிரிச்சிருக்காங்க. இதே அப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த ஹைட்ரஜன் வந்து எங்கெங்கேருந்து கிடைக்கிதுன்றதை பிரிக்கிற விதமாக தான் இதை பிரிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இந்த கிரே ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா கோல் அண்டு மீத்தேன் இந்த மாதிரியான கேஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து கிரே ஹைட்ரஜன். அதே மாதிரி பிங்க் நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூக்ளியர் எனர்ஜி மூலிமா கிடைக்கிறது தான் வந்து பிங்க் ஹைட்ரஜன். ஸோ இந்த கலர் பாலிசிஸ்லாம் வச்சு தான் வந்து ஹைட்ரஜனை எப்படி நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியுன்றது ரிசர்ச் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சான்சஸ் இருக்கிறதால தான் டொயோட்டா வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கல்ஸை தான் உருவாக்குன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இது டொயோட்டா மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய கார் கம்பெனிஸ் வந்து அந்த தாட்டில் தான் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க ரிவர்ஸ் வரல. அவங்களும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஹைட்ரஜன் வெஹிக்கிள்ஸை வந்து உருவாக்க முடியுமான்றதில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. ஈவன் இன்றைக்கும் வந்து நிறைய கம்பெனிஸ் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. BMW, ரேண்ட் ரோவர், ஹுண்டாய் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இன்றைக்கும் வந்து இந்த மாதிரி ஹைட்ரஜன் பவர்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. ஈவன் அதை இன்றைக்கும் மார்க்கெட்டில் விற்றுட்டு தான் இருக்காங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் இன்றைக்கி அது நிறையாவே சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. இது ஒன்றும் புதுசாக இண்டஸ்ட்ரிக்கு வரல. இது ஆல்ரெடி வந்து இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு தான் இருக்குது, சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன ஒன்று வெஹிக்கிள்ஸ் மாதிரியும் இல்லை பெட்ரோலியம் வெஹிக்கிள்ஸ் மாதிரியும் வந்து இன்னும் அது ஃபெமிலியர் ஆகலை, அவ்வளோதான். ஈவன் ஏன் இந்தியாவிலேயே வந்து ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் அண்ட் பேஸ்டு கார்ஸ் வந்து விற்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்களே. ஈவன் இன்னும் 2 or 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே நம்ம ரோட்லேயும் வந்து இந்த மாதிரி நைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க தான் போகிறோம். மேபி இன்றைக்கி வேணால் அது ஒரு பெரிய டாஸ்க்காக தெரியலாம். பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இதெல்லாமே வந்து ரொம்ப ரிலையபிளாக நம்மளுக்கு வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய தூரத்தில் தான் இந்த நைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள்ஸ் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இது மட்டும் நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக நம்மளால் வந்து பொல்யூஷன் ஃப்ரீ யூனிவர்ஸை நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யோசிங்க, திங்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்ஸ் வந்தால் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸாக இருக்கும், எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஏதாவது உங்களுக்கு இதில் வேறு ஒப்பீனியன் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.